இன்று நாம் ஜாதகம், ஜோதிடம் இதுபோன்ற எத்தனை நிலைகளை நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருவருமே ஆசைப்பட்டு அதை அறிய விரும்புகின்றோம். எல்லோருக்குமே இந்த ஆர்வம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய உண்மை நிலைகள் எந்த அளவுக்கு வழி வழியாக இன்றும் அது வந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் முழுமையாக தெரிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. அக்காலங்களில் சித்தர்களும் சரி, அதற்குண்டான வானியல் ஞானிகளும் சரி, அவர்கள் எந்த அடிப்படையிலே ஜாதகங்களை கணித்தார்கள் என்பதை ஈஸ்வரப்பட்டு இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். நம் பூமி சூரியனை சுற்றி ஓடுகின்றது. இதுபோன்று மற்ற கோள்களும் சூரியனை சுழன்று ஓடுகின்றது. இன்று நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியிலே ஒரு வெளிச்சம் பட்டால் அதிலிருந்து எப்படி எதிரொலி வருகின்றதோ இது போன்றுதான் சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் எல்லாம் சுழன்று வந்தாலும் அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள், அதனுடைய கலவைகள் ஒவ்வொன்றும் கலவையாகி அந்த விகிதாச்சாரம் ஒவ்வொரு கோள் அது சந்திக்கும் பொழுது அது பாயும் நிலைகளை வைத்துத்தான் அந்தந்த மண்டலங்களின் வளர்ச்சிகள் மற்ற நிலை. இதைத்தான் இன்று ஜாதகத்திலே பார்வை, சந்திரனின் பார்வை, சூரியனின் பார்வை, குருவின் பார்வை, இன்று சனியின் பார்வை என்று இப்படி பார்வை பார்வை என்று சொல்லுகின்றார். இன்று நாம் ஒரு மனிதனுக்கு மனிதன் நாம் எப்படி சந்திக்கப்பட போகும்போது அவருடைய குணாதிசயங்கள் இருபக்கமும் அது கலவையாகி மாற்றங்களாகின்றது. இது போன்றுதான் ஒவ்வொரு கோளும் அது வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அது உமிழ்த்தக்கூடியது சூரியனிலே பட்டு அது சூரியனை ஒளிக்கதிரால் கவரப்பட்டு மற்ற மண்டலங்களுக்குள் இது இணை சேரும் பொழுதுதான் அதிலே பல கலவைகளாகின்றது. அதை வைத்துத்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோளும் இப்படி மாறி மாறி சூரியனுடைய ஒளிக்கதிரால் கவரப்பட்டு எந்தெந்த மண்டலங்கள் எப்படி கலவையாகின்றதோ அதை வைத்துத்தான் அது நேரம், காலம், அதனுடைய விளைவுகள் என்று இப்படி குறிப்புகளை அந்த ஜாதகம் அது உருவாக்கப்பட்டது என்று ஈஸ்வரப்பட்டு இங்கே உணர்த்துகின்றார். ஆனால் அவர்கள் வானியல் தன்மைகளை இயற்கை நீதிகளாக உணர்த்தி இன்று விஞ்ஞானிகள் எப்படி இன்றைய காலநிலை எப்படி மழை வருமா, வெயில் அடிக்குமா, காற்றடிக்குமா, குளிரடிக்குமா என்று அவர்கள் சில அளவீடுகளை வைத்து அதை கவர்ந்து அதற்கொப்ப இன்று மழை வரும் அல்லது மழை வராது அல்லது 2 நாட்களிலே கடுமையான மழை வரும் அல்லது புயல் வரும் என்று எப்படி அவர்கள் அளந்தறிகிறார்களோ இதை போன்றுதான் இந்த சந்திப்பு காலங்களை வைத்து அக்காலங்களில் இதை உணர்த்தி சென்றார்கள். ஆனால் அவர்கள் வானியலுடைய அடிப்படையிலே கொடுத்து வந்தாலும் இன்று இதை மனிதர்களுக்கு, அதுவும் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கென்று நட்சத்திரம் என்று இப்படி குறிப்புகளை மாற்றி அது பிறந்த நட்சத்திரம் இது, அது இன்னென்ன கோள்கள் இப்படி பார்க்கின்றது, இன்ன இடத்தில் இது இருக்கின்றது என்றெல்லாம் இது மாற்றி அமைக்கப்பட்டு மனிதனுக்கு இது போன்ற ஜாத நிலைகள் இல்லை. ஏனென்றால் இந்த ஜென்ம நட்சத்திரம் என்று பிறந்த நேரத்தை வைத்து குறிக்கின்றார்கள். ஆனால் ஈஸ்வரப்பட்டு இங்கே ஒரு தாயின் கருவிலே அது எப்பொழுது ஜீவன் பெறுகின்றதோ, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த கரு முழுமையடைந்து எப்பொழுது அது குழந்தையாக கருவுறுகின்றதோ அந்த நேரம்தான், அந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய நட்சத்திரம் தான் அதற்கு ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தை இன்று இருக்கக்கூடிய ஜாதகம் கணிப்பவர்கள் கணிக்க முடியாது என்று இதை உணர்த்துகின்றார். ஏன் இதை சொல்கிறார் என்றால், நாம் பிற்கால வாழ்க்கையை, இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது, இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதனுடைய தாய் தந்தையர் எப்படி இருப்பார்கள், இது எப்படி திருமணமாகும், எப்படி எவ்வளவு நாள் வாழும் என்று, யாருடன் யார் சேர்ந்தால் இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும், குழந்தைகள் எப்படி என்று இப்படித்தான் குறி சொல்வது போன்று மனிதனுக்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவாக்கப்பட்டு இதுதான் ஜாதகம் என்று குறிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே நாம் மனிதனுடைய எண்ணம், உணர்வு, அவனுடைய சந்தர்ப்பம் நுகரக்கூடிய நிலைகளுக்கொப்ப ஒவ்வொரு நொடிப்பொழுது மாறிக்கொண்டிருக்கும் இந்த நிலைகளை அறியாதபடி கணக்கீடுகளை போட்டு இப்படி நம்மையே நாம் செம்மையான பாதையில் செல்வதற்கு பதிலாக இன்ன நட்சத்திரம், இன்ன கோள் இந்த காலகட்டத்திலே இது ஆட்சி செய்கிறது என்று, அதற்கொப்ப பரிகாரங்கள் என்றும், அல்லது இவருடன் இவர் சேர்ந்தால் இப்படி இருக்கும், இதுதான் பொருத்தம் என்று மனிதன் உயர்ந்த நிலை பெறுவதற்குண்டான நிலைகளையே பிரித்தாளும் நிலையாக நாம் செம்மையான பாதையில் செல்ல முடியாதபடி மனிதனுடைய சிந்தனைகளையே
குறைக்கும் நிலையாக அல்லது குறுகு செய்யும் நிலையிலாக மாற்றி அமைத்து விட்டால் அதைத்தான் இங்கே ஈஸ்வரப்பற்று மாற்றி அமைத்து மனிதனுக்கு ஜாதகம் இல்லை. ஆனால் ஏன் இதையெல்லாம் உணர்த்தினார்கள் என்றால், ராமர் பிறந்த நாள், முருகன் பிறந்த நாள், இப்படியெல்லாம் கூட இன்று ராமனுக்கும் முருகனுக்கும் கூட ஜாதகங்கள் குறித்து வைத்திருக்கின்றார்கள். அதை சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்றால் இது ராமரோ முருகரோ அப்படி பிறந்ததல்ல. ஏற்கனவே சொன்னது போன்று கோள்களுடைய சந்திப்பும் அது சூரியனுடைய நிலைகள் அணுகி அதிலிருந்து வெளிப்படக்கூடியது பூமியினுடைய பார்வையிலே அது ஈர்க்கப்பட போகும்போது அந்தந்த காலகட்டங்களில் எந்தெந்த உயர்ந்த சக்திகள் அது கிடைக்கப்பெறுகின்றதோ அதைத்தான் மையமாக வைத்து அந்த நல்ல நேரங்களை சுட்டிக்காட்டி அந்த நல்ல நேரத்திலே நாம் எப்படி உயர்ந்த நிலைகளை பெறுவது, அதன் வழிகொண்டு நாம் வாழ்க்கையினுடைய பாதையை இந்த விஞ்ஞானிகள் இன்னென்ன காலங்களில் இன்னென்னது வரும் என்று மக்களுக்கு அறிவுறுத்துவது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயற்கையோடு ஒன்றி அவனுக்குள் வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து விடுபட நல்ல வழிகளை அது ஞானத்தின் வழித்தொடராக வருவதற்காக இப்படி ராம நவமி, அதாவது முருகன் பிறந்த நாள், அது வைகாசி விசாகம் என்று இப்படி நல்ல நாள் என்று கொண்டாடும்படியாக அது கடவுளுக்கல்ல, நாம் அந்த நேரங்களிலே இது போன்ற நல்ல நிலைகளை எடுத்து அந்த நல்ல குணாதிசயங்களை நாம் பெற்று இந்த வாழ்க்கையிலே இந்த ஜாதக குறிப்பு பிரகாரம் இவனுக்கு இத்தனாவது வருடம் அது 7 நாட்டான் சடி பிடித்திருக்கிறது, அல்லது இந்த நட்சத்திரத்திற்கு இந்த பெண்ணையோ அல்லது இந்த வரனையோ திருமணம் செய்தால் இப்படியெல்லாம் கேடு வரும் என்று எப்படி இல்லாததை பதிவு செய்கின்றார்களோ இது போன்றுதான் நல்லதை பதிவு செய்து நல்ல உணர்வுகளை ஒவ்வொருவருமே அவர்கள், அதாவது நேரத்தை அளவிட்டு சொல்வதல்ல, நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய நிலைகளுக்குத்தான் நமக்கு பாதுகாப்பாக நாம் என்றுமே மகிழ்ந்து வாழக்கூடிய நிலைகளுக்குத்தான் ஜாதக குறிப்புகளை அன்று வெளிப்படுத்தினார்கள். அதைத்தான் சந்திரன் பார்வை, குரு பார்வை, சூரியன் பார்வை, சனி பார்வை என்று நாம் எதை உற்று நோக்க வேண்டும், எதை நமக்குள் சேர்த்து நல்லதாக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த சந்திரன் பார்வை என்று சொன்னாலும் இந்த சந்திரனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் சூரியனுக்கு சென்று சூரியனிலிருந்து அந்த கதிர்கள் பூமிக்குள் வரப்பட போகும்போதுதான் இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய பல வண்ணங்கள், இன்று நாம் எத்தனையோ பூக்களை பார்க்கின்றோம், அந்த வண்ணங்கள் எல்லாம் சந்திரனிலிருந்து நம் பூமிக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் தான். இது போன்றுதான் ஒவ்வொரு கோளும் அது உமிழ்த்தக்கூடிய நிலைகள் சூரியனுடைய பார்வையில் அது பட்டு இந்த பூமிக்குள் சக்தி வாய்ந்ததாக, அதைத்தான் மிக பெரும் பேறு வாய்ந்த சக்தியுள்ள பூமியப்பா நாம் வாழ்ந்திடும் பூமி. இந்த பூமி தாயின் உயிரோட்ட உண்மை நிலைகளை உணர்ந்து கொண்டு உலகினிலே உதித்த நாம் எல்லோரும் உண்மையுடன் உன்னதமாக வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லுகின்றனர். ஆக நேரம் காலம் ஜாதகம் என்று மனிதனுக்கு அல்ல, அவன் சந்தர்ப்பம் எதை நுகர்கின்றானோ அதுவே உயிரிலே பற்று, அதுவே இயக்க சக்தியாக மாறி அவனுடைய வாழ்க்கையின் வழித்தொடரை அமைக்கின்றது. ஆக விதி என்றோ இது போன்ற ஜாதகம் இன்ன கிரகம் இன்ன நட்சத்திரம் இது சந்திக்கிறது என்றோ அப்படிப்பட்ட நிலையில் எதுவும் இல்லை. இந்த பூமிக்கு உண்டு, தாவர இனங்களுக்கு உண்டு, கோள்களுக்கு உண்டு, இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. ஆனால் மனிதன் எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. எனவே அவனுடைய சந்தர்ப்பம் நுகர்ந்த உணவு உயிரில் படப்போகும்போது 27 நட்சத்திரனுடைய 9 கோளுடைய சக்தியும் அவன் தனக்குள் அது ஒருங்கிணைத்து அவனுடைய சந்தர்ப்பத்தை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் பெற்றவன் என்பதைத்தான் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக கடந்த காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ நாம் எண்ணிக்கொண்டிருக்காமல் எந்த நிலை இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு இனி நாம் தவறில்லாத வாழ்க்கையாக பிறந்த பயனை இந்த களி என அதை சுட்டி காட்டுகின்ற இந்த மாறப்போகும் கடைசி நிலையில் நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று, அந்த நிலையை அடைவதற்குத்தான் நாம் பிறந்திருக்கின்றோம். ஆக அந்த நிலையை நாம் அடைவோம் என்று எங்களுடைய, அதாவது ஈஸ்வரப்பட்ட என்னுடைய ஆசிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அருள்வழி நீங்கள் மெய்வெளி சென்று மெய்ஞானிகளாக வளர வேண்டும் என்று அந்த அடிப்படைக்குத்தான் இந்த ஜாதகத்தின் பற்றை அதை நாம் எடுத்துவிட்டு ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம்தான், நாம் நல்லது எண்ணும் நேரம் எல்லாம் நல்ல நேரம் என்று நல்லதே எண்ணி ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பெற்று ஒவ்வொரு நொடி பொழுதும் அனைத்தையுமே நல்ல நேரமாக எதையுமே உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து அந்த அருள் ஒளியை நமக்குள் பெருக்கி அருள் வாழ்க்கையாக வாழ்ந்து அருள் ஆனந்தம் பெற்று அருள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதகத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய உண்மையான அந்த மெய் வழியை ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.